IPL 2025 மெகா ஆக்ஷன் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்டீல் பையாக மாறி இருக்கும் வில் ஜாக்ஸ். IPL 2025 ஆக்ஷன் டே 1. டோட்டலி நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் 4 பேர் பண்ணியிருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே 2ல் தீபக் ஜகர் இது மாதிரி எவ்வளோ பிளேயர்ஸும் அவங்க வாங்கியிருந்தாங்க. பட் அது எதுவுமே பெரிய லெவலில் ஸ்டீல் பை அப்படிங்கிற மாதிரி பேசப்படலை. பட் ஆனால் வில் ஜாக்ஸை வாங்கினது ஸ்டீல் பை அப்படின்னு சொல்லி ஃபார்மர் ஆர்சிபியோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மைக் எசோனே சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருந்தது. என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 2 பிட் நடந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட். மும்பை இந்தியன்ஸ் டீமோட நம்மளுடைய ஃபார்மர் ஃபினிஷர் டிம் டேவிட். நெக்ஸ்ட்டு பொலாட் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்த பிளேயர் தான் அவர். அவர் ஆக்ஷனுக்கு வந்தார். அவர் ஆக்ஷனுக்கு வந்தோடனே ஆர்சிபி அவரை பிட் பண்ணி 3 crores அவங்களுடைய டேங்க்கில் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிட்டாங்க. ஃபினிஷராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸுக்கு எஃபென்ஷியலாக இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மும்பைக்கு மட்டுமே இல்லை, அவர் இப்போ ரீசன்ட் ஃபார்முமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த இடத்துல டிம் டேவிட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணல. ஏன்னா அவங்க வச்சிருந்த நம்பிக்கை வேறு மாதிரி இருந்தது. பட் ஆனால் டிம் டேவிட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. இப்போது ஆர்சிபி போய் அவர் அவரோட ஃபார்மை மாற்றிக்கிறாரா மாற்றலையா அப்படிங்கிறதுலாம் நம்ம பிரச்சனை கிடையாது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வில் ஜாக்ஸ் வந்தது தான் மிகப்பெரிய லெவலில் மிகப்பெரிய விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கான்ட்ரவர்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிரியேட் ஆகி போயிட்டுருக்குது. வில் ஜாக்ஸ் எப்போ அப்படின்னா கரெக்டாக நம்மளுடைய டிம் டேவிடோட அந்த ஒரு ஆக்ஷன் செட்டுக்கு அப்புறம் தான் வந்தார். ஆர்சிபி டிம் டேவிடை வாங்கினதுக்கு அப்புறமா தான் வில் ஜாக்ஸ் ஆக்ஷனுக்குள்ளே வந்தார். வில் ஜாக்ஸ் ஆக்ஷனுக்குள்ளே வந்தோடனே அந்த இடத்துல டீம்ஸ் எல்லாம் பிட் பண்ணி வில் ஜாக்ஸை உடனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிட்டிங் அப்படிங்கிறது ஹெவியாக தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா டிம் டேவிடோட ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் வில் ஜாக்ஸோட ஃபார்ம் இருக்குது. தலைவன் வேறு லெவலில் ஆர்சிபிக்காக செஞ்சுரி அப்படிங்கிறதெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறதுனால அதே நேரம் ஆர்சிபிகிட்ட 3 ஆர்டிஎம் கார்டு இருந்தது. என்ன தான் எவ்வளோ பிட் பண்ணாலும் ஆர்சிபிகிட்ட பர்ஸும் இருக்கிறதுனால எஃபிஎம் என்ன பண்ணாலும் வில் ஜாக்ஸாக கண்டிப்பாக ஆர்சிபி ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே இருந்து அந்த ஆக்ஷனை பார்த்துட்டு இருப்பாங்க. நானுமே அப்படி தான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் அங்கே நடந்த விஷயமே வேறு. கண்டிப்பாக ஆர்சிபியால் ஆர்டிஎம் செய்யப்பட்டுருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட வில் ஜாக்ஸ் ஆர்டிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆர்சிபி சொல்லிட்டாங்க. எப்படி சிராஜ் மேக்ஸ்வெல் ஃபாஃபுக்கெல்லாம் ஆர்டிஎம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இப்போ வில் ஜாக்ஸுக்கும் அந்த இடத்துல ஆர்சிபி ஆர்டிஎம் வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. டோட்டலி அது ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நினச்சிட்டு இருந்தது வில் ஜாக்ஸை கண்டிப்பாக ஆர்டிஎம் பண்ணுவாங்க ஆர்சிபி அப்படிங்கிறது தான். பட் அவங்க ஆர்டிஎம் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன். உடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடந்த இன்னொரு விஷயம், ஆர்சிபியை டோட்டலி போய் தேங்க் பண்ணாங்க எம்ஐ மேனேஜ்மெண்ட். வில் ஜாக்ஸ் ஆர்டிஎம் பண்ணாததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அவ்வளோதான் நடந்தது. இப்போது அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வில் ஜாக்ஸை வாங்குறதுக்கு ஆர்சிபிக்கு காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்டாடே, அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை ஐபிஎல் ஃபேன்ஸுக்கே தெரியும், 3 ஆர்டிஎம் கார்டு இருக்கும்போது வில் ஜாக்ஸ் செஞ்சுரியெலாம் அடித்த பிளேயர் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆர்டிஎம் பண்ணுவாங்கன்னு. அவங்க அது மும்பை மேனேஜ்மெண்ட்டும் அதுதான் நினச்சிருந்தாங்க. அது நடக்காதனால ஒரு ஹாப்பினஸில் போய் கை கொடுத்துட்டு வந்தாங்க. அதை இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தது ஒரு ஸ்டீல் பை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு மொமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த கான்ட்ரவர்சி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.